பகுதி நேரமாக பணியாற்றும் பைக் டாக்ஸி ஓட்டுநர்களால் முழு நேரம் பணியாற்றும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதேவேளையில் வாழ்வாதாரத்திற்காகவே தாங்களும் பகுதி நேரமாக பணியாற்றுவதாக பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்களின் கருத்து என்ன பார்க்கலாம். ஆபீஸ் போயிட்டு எனக்கு ஆபீஸ் சம்பளம் பத்தல, அதனால நான் பார்ட் டைம் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு கூட அவங்க ஆபீஸ்ல ஒரு சம்பளம் வாங்குறாங்க, பார்ட் டைமா இந்த டூ வீலர் ஓட்டுறாங்க. நாங்க என்ன சார் ஓட்ட முடியும்? நான் ஃபுல் டைமும் இல்லை பார்ட் டைமும் ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த தற்சமயமாக ஆட்டோ டிரைவர்ஸ்னால நிறைய பேர் பிடிச்சி நிறைய துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அவங்க சாவி பிடுங்குறதோ இல்லை ஃபோனை பிடுங்குறது, அதேமாரி 10 பேர் சேர்ந்து கும்பலாக சுற்றி எங்களை இப்போ நிறைய பேர் தாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, பயமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நாங்கள் வீட்டுக்கு கஷ்டத்துனால ஓட்டிகிட்டு இருக்கோம், பார்ட் டைமாக ஓட்டிருக்கோம். இது ஸ்விக்கி ஓட்டுறோம், நிறைய ஓட்டுறோம். பார்ட் டைமாக ஓட்டிருக்கும் போது எங்களுக்கு இது பயமாக இருக்குது. நம்ம என்னென்னா சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது புக் பண்ணுறா வர்றாங்க, புக் பண்ணி டக்குன்னு யாரும் போகிறாங்க, அவனுக்கு கரெக்டாக இடத்துக்கு கொண்டு சேர்த்துறா அப்படியா, இல்லை திருட்டுத்தனமை கொண்டு யாராச்சும் மாற்றம் பண்ணுறாரியா, அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத ஒரு பைக்கு தானுங்க. ஆனால் இருந்தாலும் இதுக்கு சரியான முறை அவங்களுக்கு ஆய்வு எடுத்து அந்த பைக்கில் சரியான இருக்குதா, அது இன்சூரன்ஸ் இருக்குதா, சரியாக இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா சேஃப்டி இல்லைங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது சரியான நேரத்தில் விரைவு ரயிலை நிறுத்தி சுமார் 800 பேரை காப்பாற்றிய ரயில் நிலைய பொறுப்பாளருக்கு ரயில்வே வாரியத்தின் உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாத பெருவெள்ளத்தில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிக்கொண்ட 800 பயணிகளுக்கு அந்த 3 நாட்கள் வாழ்வின் மறக்க முடியாத திக் அனுபவங்கள் என்றே கூறலாம். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அதி கனமழை கொட்டிக் கொண்டிருந்தது. சரியாக அன்று இரவு 8:25 மணிக்கு சென்னை எழும்பூர் நோக்கி தன் பயணத்தை தொடங்கியது 206006 என்ற எண் கொண்ட செந்தூர் விரைவு ரயில். வானத்தை பீய்த்துக் கொண்டு மழை கொட்ட ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் வரை சென்ற செந்தூர் விரைவு ரயில் வெள்ளத்திற்கு நடுவே திடீரென நிறுத்தப்பட்டது. தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்று முதலில் பயணிகள் எண்ணியிருந்தனர். மதுரை ரயில்வே கோட்டம் அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் பயணிகளுக்கு தெரிய வந்தது, சில மீட்டர் தூர இடைவெளியில் உயிர் தப்பி உள்ளோம் என்று. ஆம், மழை வெள்ளத்தில் ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் இடையே சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதையில் சரளை கற்கள் வெள்ளை நீரால் அடித்துச் செல்லப்பட்டிருந்தன. இதை வழக்கமான சோதனை பணியின் போது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளர் ஜாஃபர் அலி கண்டறிந்து உடனடியாக ரயிலை நிறுத்தி சுமார் 800 பேரின் உயிரை காப்பாற்றியிருந்தார். அதன் பின்னர் 3 நாட்கள் வெள்ளம் சூழ்ந்த ரயிலுக்கு நடுவே தவித்துக் கொண்டிருந்த பயணிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் கடும் வெள்ளத்தை கடந்து நியூஸ் 18 தமிழ்நாடு குழு முதல் ஆளாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைந்து செய்தி வெளியிட்டது. மீட்பு பணிக்கும் பெரும் பங்காற்றியது. இந்த நிலையில் பெரும் விபத்தை தடுத்து நிறுத்திய ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளர் ஜாஃபர் அலிக்கு ரயில்வேயின் மிக உயரிய விருதான அதிவிசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்களின் பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே துறையில் பணியாற்றும் 100 பணியாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜாஃபர் அலிக்கு வரும் 25ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள 70வது ரயில்வே வார விழாவில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விருது வழங்க உள்ளார்.